யமுனா வந்து காவேரி பத்தி ரொம்ப மோசமா வந்து தரக்குறைவா பேசுறாங்க. அத பார்த்து கங்கா வந்து யமுனாவ அடிச்சிடுறாங்க. அடுத்து யமுனா கிட்ட கங்கா வார்ன் பண்றாங்க. இப்போ அவ்வளதான் உனக்கு காவேரி பத்தி இவ்வளோ கேவலமா பேசிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கூட பொறந்தவள பத்தி புரிஞ்சுக்காம இருக்கியே! எவனோ ஒருத்தர் சொல்றத நம்புவ. நம்ம அக்கா தங்கச்சிங்க சொல்றத நம்ப மாட்டியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி அங்கேருந்து போறாங்க. அடுத்து வந்து காவேரிய பார்த்து அவங்க வந்து பேசுறாங்க. அப்ப காவேரி வந்து கங்காவ கட்டி பிடிச்சுட்டு அழறாங்க. "கவலைப்படாத காவேரி, நான் இருக்கேன். உன்ன நான் நம்புறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடையும், அதே டைம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா விஜய் கிட்ட முகம் கொடுத்து கூட காவேரி பேச மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விலகி போறத பார்த்து விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. காவேரிக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, நிவேதா வந்து பழைய நினைவுகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அவங்க வந்து நம்ம விஜய் கிட்ட பழகுனது, பேசுனது எல்லாமே வந்து டோட்டலா வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னும் ஒரு விஷயமா வந்து எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம விஜய் வந்து என்ன பண்றாரு, காவேரியோட பர்த்டேவ சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணணும். அவளுக்கு எதிர்பாராம இந்த கிஃப்ட்ட குடுத்து அசத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காரு. அவங்க வீட்லயும் சொல்லிடுறாரு. அதே மாரி அவங்களும் வந்து சரி, சரிங்க மாப்பிள நீங்க சொல்ற மாரியே நாங்க பண்ணிர்றோம். நாங்க எல்லாரும் வந்துடுறோம் அப்படின்றாங்க. தாத்தா கிட்ட சொல்லி ரொம்ப கிராண்டா வந்து அரேஞ்ச் பண்ண வைக்கிறாரு. அதே மாரி ரொம்ப சூப்பரா வந்து அவங்களோட பர்த்டே வந்து அவ்வளோ அழகா வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி செமையா கொண்டாடுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி வைக்கிறாரு. காவேரிய கூட்டின்னு வராங்க. காவேரி கிட்ட வந்து இந்த ட்ரெஸ்ஸ நீ போட்டுக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அத பார்த்த காவேரி எதுக்கு அப்படின்னோனே, போட்டுக்கோ அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு காவேரியும் போட்டுக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா அவ்வளோ சூப்பரா வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அவ்வளோ அழகா வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வச்சிருக்காரு. எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்த காவேரி வந்து மனசுல வந்து கஷ்டம் இருந்தாலும் வெளிய காட்டாம காவேரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிரிச்சபடி, "ஏன் இப்படிலாம் பண்றீங்க விஜய்? இதெல்லாம் தேவையா எனக்கு?" அப்படின்றாங்க. "இதில என்ன இருக்கு? நீ கண்டிப்பா வந்து ஒரு தேவதை. உனக்கு இதெல்லாம் பண்றது தப்பே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களுக்கு வந்து சொல்றாரு. அதே மாரி எல்லாரும் சேர்ந்து வந்து காவேரியோட பர்த்டேவ சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணவும் வைக்கிறாரு. இந்த சூழ்நிலை எல்லாருமே வந்து காவேரிக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க. அதெல்லாம் காவேரி வாங்கி வைக்கிறாங்க. கடைசியா விஜய் வந்து சர்ப்ரைஸா வந்து காவேரிக்கு வந்து வீட்டோட சாவிய குடுக்குறாரு. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. "இது என்ன விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு, உனக்கு பர்த்டேக்காக நீ நெனச்சல்ல ஒரு வீடு, அத வாங்கணும்னு வந்து கேட்டல்ல, அதே வீடு தான்." அப்படி சொல்லிட்டு குடுக்குறாரு. அத பார்த்துட்டு வந்து காவேரி வந்து "எனக்கு வேணாம்" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏன் இப்படி சொல்ற?" அப்படி சொல்லி சொன்னோனே, இல்லங்க, இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்குனா நான் எப்படிங்க? எனக்கு வேண்டாங்க." அப்படின்னோனே, "இங்க பாரு காவேரி, இது நான் உனக்காகவே வந்து வாங்குன கிஃப்ட்டு. இது நீ வேணான்னு சொல்லவே கூடாது." "இல்லங்க, தயவு செய்து வேணாம்." அப்படி சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அத கேட்டு வந்து விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. "என்ன காவேரி நெனச்சிட்டு இருக்க? அப்ப நான் குடுத்தா வாங்க மாட்டியா?" "இல்லங்க, நீங்க சாதாரண எந்த கிஃப்ட் குடுத்தாலும் நான் வாங்கியிருப்பேன். இவ்ளோ பெரிய கிஃப்ட் குடுக்குற அளவுக்கு நம்ம 2 பேருக்குள்ள எந்த உறவுமே கிடையாதுல்ல. அதனால எப்படிங்க நான் வாங்க முடியும்?" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய், "நீ என்ன சொல்ற காவேரி?" அப்படின்னோனே, நான் உண்மைய தானங்க சொல்றேன். கொஞ்ச நாள்ல நான் இந்த வீட்ட விட்டு போக போறேன். உங்கள விட்டு பிரிஞ்சு போக போறேன். இந்த நிலைமையில இந்த மாரி பெரிய கிஃப்ட்லாம் வாங்கினா வேலைக்கு ஆகுமா? சொல்லுங்க. இதெல்லாம் வாங்கக்கூடிய அருகதை எனக்கு கிடையாதுங்க." அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. "காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற?" அப்படின்றாரு. இங்க பாருங்க, நான் உண்மைய தான் சொல்றேன். இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட் எனக்கு வேணாம். தப்பா நெனச்சுக்காதீங்க. தயவுசெய்து இந்த கிஃப்ட் வேணாம்." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால வந்து மனசு உடையிறாரு விஜய். அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. "ஏன் காவேரி வேணான்னு சொல்றா? அப்போ அவ மனசுல நான் இல்லையா? அதனால தான் காவேரி இப்படி சொல்றாளா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிறாரு. உடனே வந்து காவேரி கிட்ட நேரா போறாரு. "சொல்லு காவேரி, உண்மைய சொல்லு. எதுக்காக வந்து இந்த கிஃப்ட் வேணான்னு சொல்ற? நான் உனக்காக கிஃப்ட் தரக்கூடாதா? அப்போ நம்ம 2 பேரும் இவ்வளோ நாள் இப்படி தான் பழகுனோமா? அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா காவேரி?" அப்படின்றாரு. அத கேட்டு காவேரி வந்து அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. "இங்க பாருங்க, இந்த கிஃப்ட் எனக்கு வேணான்னு தான் சொன்னேன். மத்தபடி நான் எதுவுமே சொல்லல. நான் கூடிய சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போறேன்ல. அதனால தான் கிஃப்ட் வேணான்னு சொன்னேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு காவேரி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. எதுக்காக கிஃப்ட் வேணான்னு சொல்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? நானும் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா நீ சுத்தமா சரியில்ல. என்கிட்ட சரியாவே பேசல. எனக்கு அது கூட ரொம்ப வருத்தமானது. பரவால்ல, பர்த்டேல இருந்து அதுக்கப்புறம் நீ சரியாயிடுவேன்னு சொல்லிட்டு நானும் காத்துட்டு இருக்கேன். நீ சரியாகவே மாட்டேங்கிற. உண்மையான காரணத்த இப்ப சொல்ல போறியா இப்ப இல்லையா காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. "என்ன நீங்க கத்திட்டீங்கன்னா நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு ஆயிடுமா? இப்படி நடிக்கிறீங்க." "நான் நடிக்கிறேனா?" அப்படின்றாரு. "ஆமா, நீங்க நடிக்கிறீங்க." அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க காவேரி. காவேரி அப்படின்றாரு. இதோட முடியுது.